வணக்கம். நமது பூமி ஒரு மிகப்பெரிய காந்தம் போன்றது என்பது உங்களுக்கு தெரியுமா? விண்வெளியில் இருந்து வரும் ஆபத்தான கதிர்வீச்சிலிருந்து நம்மை பாதுகாக்கும் இந்த புவி காந்தப்புலத்தின் ரகசியங்களை இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். பூமியின் சுழற்சி அச்சும் காந்த அச்சும் ஒன்றாக இருப்பதில்லை. இவை இரண்டுக்கும் இடையே சுமார் 11.3 டிகிரி சாய்வு உள்ளது. இந்த சிறிய வித்தியாசம்தான் திசைக்காட்டிகளின் செயல்பாட்டில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த காந்தப்புலம் விண்வெளியில் ஒரு கவசமாக செயல்படுகிறது. சூரியனிலிருந்து வரும் அதிவேக துகள்கள் பூமியைத் தாக்காமல் இந்த காந்த விசைக்கோடுகள் நம்மை பாதுகாக்கின்றன. இதனை நாம் மேக்னடோஸ்பியர் என்று அழைக்கிறோம். பூமியின் காந்தப்புலத்தை முழுமையாக புரிந்துகொள்ள 3 முக்கியமான அளவீடுகள் தேவைப்படுகின்றன. அவை காந்த ஒதுக்கம், காந்தச் சரிவு மற்றும் கிடைமட்டக் கூறு ஆகும். இவை ஒவ்வொன்றையும் இப்போது விரிவாக பார்ப்போம். முதலில் காந்த ஒதுக்கம். புவியியல் வட துருவத்திற்கும் காந்த வட துருவத்திற்கும் இடையே உள்ள கோணமே ஒதுக்கம் எனப்படும். இது நீங்கள் இருக்கும் இடத்தைப் பொறுத்து மாறுபடும். அடுத்தது காந்தச் சரிவு அல்லது டி. காந்த ஊசி கிடைமட்ட தளத்துடன் ஏற்படுத்தும் கோணமே இதுவாகும். நிலநடுக்கோட்டில் இது 0ஆகவும் துருவங்களில் 90 டிகிரியாகவும் இருக்கும். பூமியின் மொத்த காந்தப்புலத்தை 2 கூறுகளாக பிரிக்கலாம். அதில் கிடைமட்டமாக செயல்படும் விசை VA எனப்படும். திசைக்காட்டிகள் செயல்படுவதற்கு இந்த கிடைமட்ட கூறுதான் மிக முக்கிய காரணமாகும். காந்த துருவங்கள் வழியாகச் செல்லும் ஒரு கற்பனை செங்குத்து தடத்தை காந்த மெரிடியன் என்கிறோம். இதேபோல் புவியியல் துருவங்கள் வழியாகச் செல்வது புவியியல் மெரிடியன் ஆகும். இவை இரண்டிற்கும் இடையே உள்ள கோணமே ஒதுக்கம். கணித ரீதியாக மொத்த காந்தப்புலத்தின் வலிமை என்பது கிடைமட்ட மற்றும் செங்குத்து கூறுகளின் வர்க்கங்களின் கூடுதலின் வர்க்கமூலம் ஆகும். இந்த சூத்திரம் காந்தப்புலத்தின் மொத்த வலிமையை கணக்கிட உதவுகிறது. ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம். நீங்கள் நிலநடுக்கோட்டில் இருந்தால் காந்த ஊசி சரியாக கிடைமட்டமாக இருக்கும். இங்கே சரிவு கோணம் 0 டிகிரி. இங்கு கிடைமட்ட விசை அதிகமாகவும் செங்குத்து விசை 0ஆகவும் இருக்கும். அதுவே நீங்கள் காந்த துருவங்களுக்குச் சென்றால் ஊசி செங்குத்தாக நிற்கும். இங்கே சரிவு கோணம் 90 டிகிரி. துருவங்களில் கிடைமட்ட விசை 0ஆக இருப்பதால் திசைக்காட்டியால் திசையைக் காட்ட முடியாது. இப்போது ஒரு கணக்கீடு. கிடைமட்ட விசை 0.3 காஸ் மற்றும் சரிவு கோணம் 60 டிகிரி என்றால் மொத்த காந்தப்புலம் எவ்வளவு? காஸ் 60 என்பது 0.5 என்பதால் மொத்த விசை 0.6 காஸ் ஆகும். இந்த முக்கோண வரைபடம் காந்தப்புல கூறுகளை எளிதாக புரிய வைக்கும். டேன்ஜென்ட் I tan I என்பது செங்குத்து கூறுக்கும் கிடைமட்ட கூறுக்கும் உள்ள விகிதமாகும். இது ஆய்வகங்களில் காந்தப்புலத்தை கணக்கிடப் பயன்படுகிறது. பூமியின் காந்தப்புலம் எப்போதும் நிலையானது அல்ல, இது காலப்போக்கில் மெதுவாக மாறக்கூடியது. சூரிய புயல்கள் மற்றும் பூமியின் உட்புற மாற்றங்களால் இந்த மாறுதல்கள் ஏற்படுகின்றன. சுருக்கமாகச் சொன்னால், ஒதுக்கம் திசையை தீர்மானிக்கிறது, சரிவு செங்குத்து சாய்வை காட்டுகிறது மற்றும் கிடைமட்டக் கூறு காந்த விசையின் வலிமையை உணர்த்துகிறது. இவை மூன்றும் சேர்ந்ததே புவி காந்தவியல். உங்களுக்கான ஒரு கேள்வி: பூமியின் எந்தப் பகுதியில் காந்தச் சரிவு கோணம் 90 டிகிரியாக இருக்கும்? ஆம், துருவங்களில்தான் காந்த விசை செங்குத்தாக இருப்பதால் அங்கு 90 டிகிரி சரிவு ஏற்படுகிறது. பூமியின் காந்தப்புலம் என்பது ஒரு சிக்கலான ஆனால் அற்புதமான இயற்கை அமைப்பு. இதை புரிந்துகொள்வது கப்பல் மற்றும் விமானப் போக்குவரத்திற்கு மட்டுமல்ல, பூமியின் பாதுகாப்பிற்கும் மிக அவசியமானது. இந்தக் காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி. Generated by Vision Solve AI.